இன்றைக்கி பன்னீர் புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 3 டொமேட்டோ எடுத்துக்கோங்க, 2 ஆனியன் எடுத்துக்கோங்க, க்ரீன் சில்லி, மின்ட் லீவ்ஸ், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் 1 கப் துருவின பன்னீர் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் கலர் டர்ன் ஆகிற வர சாட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ரீன் சில்லியையும் புதினா இலையையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதங்குற வர வதக்கிட்டு அப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புர்ஜி வந்து சப்பாத்தி, தோசை இது எல்லாமே பண்ணலாம். அண்டு புர்ஜி வச்சு எப்படி பன்னீர் தோசை பண்ணுறதும் நான் சொல்கிறேன். ஸ்டஃப்டு பன்னீர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா அந்த பச்சை வாடை போகிற வர நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். சட்டன் பண்ணிடலாம், பன்னீர் க்யூப்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணிட்டேன். இப்போது வந்து ஆல்ரெடி நம்ம சால்ட் ஆட் பண்ணதுனால டக்குன்னு இது வதங்கிடும். ஒரு லிட்டு போட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகிற வர நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் க்ரீன் சில்லி வந்து ரொம்ப காரம் இல்லாதது 2 சில்லி எடுத்ததுனால சில்லி பவுடர் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காரம் வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சால்ட் அண்டு காரமும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பெப்பர் ஜீரா எப்படி பண்ணுறதுன்னு. அதில் 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் நான் மல்லித்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் நல்லா இன்னும் வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணி நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த இதுலேயும் ரா ஸ்மெல் போயிட்டு ஆயில் பிரிஞ்சு வர வர வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, ஆயிலும் வெளியில் வந்துருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப பொடிசாக வந்து பன்னீரை துருவி இருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய இதில் வந்து சீவ் வச்சு நீங்கள் ஷ்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பொடி க்யூப்ஸாக கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து இதில் வந்து பன்னீர் ஸ்டஃப்டு தோசை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ரொம்ப கொலாய்டலாக இருக்கணும், நல்லா மசிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப பொடியாக நான் துருவியிருக்கேன். இதே ப்ராசஸ் தான். பட் பன்னீர் வந்து எப்படி ஆட் பண்ணணுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த ஆயில் வெளியில் வர நான் வந்து குக் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இவ்வளோ ரொம்ப சிம்பிள். ஆனியன், நம்ம வீட்டில் இருக்கிற ஆனியன், டொமேட்டோ, சில்லி, மின்ட் லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சு வந்து ரொம்ப சூப்பர்பான, ரொம்ப டெலிஷியஸான ஒரு சைட் டிஷ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மசாலா வச்சு எப்படி வந்து ஸ்டஃப்டு தோசை பண்ணுறது அப்படின்றதையும் நான் இதுக்கு அடுத்து உள்ள வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.